She is a great orator. ஒரு அத்தாரிட்டிவான ஒரு விமன் லீடர் தமிழகத்தில், தவிர்க்க முடியாத தமிழகத்தில் ஒரு லீடர். தேமுதிகவினுடைய புதிய வருகை கலைஞர் அன்றைக்கு சொல்லி வச்சுட்டு போனதா, பழம் நழுவி பாலில் விழுறதுக்கு காத்து கொண்டு இருக்கும் போது பழம் நழுவி வேற எங்கேயோ விழுந்த கதை ஒன்று இன்றைக்கு திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு வரலாற்று பூர்வமான ஒரு சிக்கல். அன்னைக்கு திமுக திருப்பியும் ஆட்சியை எந்த விதத்திலையும் அவர்கள் இழக்கிறதுக்கு தயாராக இல்லை. இதற்கு முன்பே இப்போ திமுக கூட்டணி வலிமையாக இருக்கு, பலம் வாய்ந்த கூட்டணின்னு சொன்னாங்க. இப்போ பாஜக என்டிஏ கூட்டணியிலிருந்து ஒரு கட்சியை பிரித்து கொண்டு திமுக கூட்டணியில் இருக்கிறார் மு.க. ஸ்டாலின் அவர்கள். இது என்டிஏ கூட்டணிக்கு ஒரு பெரிய பின்னடைவை பார்க்கலாம். திரு எடப்பாடி அவர்களுடைய லெகசின்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஒரு அரசியல் தலைவர்களுக்கு கொடுத்த வாக்கை பேப்பரில் இல்லைனா கூட கொடுத்த வாக்குறுதிகள் ரொம்ப முக்கியம். அதற்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் சரி, அவர்கள் வழித்தோன்றலாக வந்திருக்கக்கூடிய திரு எடப்பாடி, இது ஒரு விதமான அழுத்தத்தை திமுகவுக்கு கொடுக்கணும். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குங்கிறது திமுகவினுடைய கொள்கையே கிடையாது. திமுகவினுடைய ஃபவுண்டிங் பிரின்சிபல்ஸ்னு ஒன்று இருக்குது. அந்த ஃபவுண்டிங் பிரின்சிபல்ஸில் மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சிங்கிறது தான் அவர்களுடைய ஃபவுண்டிங் பிரின்சிபல். ஒரு பேஸ், ஒரு அந்த ஃபவுண்டரையே தூக்கணும், அந்த ஃபவுண்டிங் பிரின்சிபலே தூக்கணும்னு நினைக்கக்கூடிய காங்கிரசினுடைய சித்தாந்தம் அங்கே எடுபடாது அப்படிங்கிறத தொடர்ச்சியாக திமுகவினுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெல்ல தெளிவாக பல்வேறு அவரும் பிரஸ் மீட்ல சொல்லியிருக்கிறார். Powering enterprise networks and data centers. Design, deploy, secure, manage. Cavio, your infrastructure partner. Visit our website. Contact Cavio today. இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் அரசியல் விமர்சகர் ஹரிஸ் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். கடைசி நேர ட்விஸ்டாக திமுக கூட்டணியில் இணைஞ்சிருக்கு. தேமுதிக என்டிஏ கூட்டணியில் தான் இணையும் சொல்லி பரவலாக பேசப்பட்டு வந்துச்சு. கடந்த தேர்தலில் என்டிஏ கூட்டணியில் தான் தேர்தலை சந்தித்தாங்க. இந்த முறை இப்போ திமுக கூட்டணியில் இணைஞ்சிருக்கிறாங்க. இது ஸ்டாலின் பாஜகவில் இருந்த என்டிஏ கூட்டணியில் இருந்த ஒரு தேமுதிகங்கிற கட்சியை அலைக்கா தூக்கிட்டு வந்துட்டார் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி கூட பேசுகிறாங்க. தேமுதிக திமுக கூட்டணியில் இணைந்திருக்கிற அந்த நிகழ்வை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிஜமாவே ஒரு மிக முக்கியமான ஒரு முடிவு காலகட்டத்தில் ரெண்டு கட்சிகளுக்குமே, அது திமுகவினுடைய கூட்டணிக்குமே இது ஒரு மிகப்பெரிய ஒரு மூவாக தான் இருக்கும். ஏன்னா காங்கிரஸ் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், கடந்த ஒரு மாத காலமாக ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குங்கிற அந்த முழக்கத்தை எடுத்து முன்வைச்சு கொண்டு வருகிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா அது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பார்கெனிங் டாக்டிக்ஸை காங்கிரஸ் ப்ரெஷரை உண்டு பண்ணுது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரிகிறது. இதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கக்கூடியவர் திரு மாணிக் தாக்கூர் அவர்கள். அதே மாணிக் தாக்கூர் அவர்கள் யார்கிட்ட ரொம்ப போராடி வெற்றி பெற்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இதே தேமுதிகவினுடைய அவருடைய புதல்வர் விஜயகாந்தினுடைய புதல்வர் கூட தான். அப்போது அவ்வளவு பெரிய ஒரு சட்ட சிக்கலையும் அவ்வளவு பெரிய ஒரு டென்ஷனை ஏற்படுத்தினா அதே கட்சியை கொண்டு உள்ளுக்கு இணைச்சிருக்கிறதே மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவாக தான் பார்க்குறேன். ஏன்னா காங்கிரஸுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கி அன்றைக்கு இருந்து அவர்கள் இன்னும் நினைச்சு கொண்டு இருக்கிறாங்க 1950களுக்கு முன்னாடி நம்ம திமுக உருவாகிறதுக்கு முன்னாடி இருந்த அதே வலிமையில் நம்ம இருக்கிறோன்ட்டு. ஆனால் ஃபீல்டில் அப்படி இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான வரலாறு. அதே சமயம் காங்கிரஸ் இல்லாமல் திமுக கூட்டணியும் ஒரு விதமான ஒரு மூவ்மெண்ட்டை எடுக்க முடியுமான்னு கேட்குறீங்க. அதுவுமே கொஞ்சம் டஃப் தான். அதற்கு மிக முக்கியமான காரணம் மக்கள் நல கூட்டணிங்கிற ஒரு கூட்டணி உருவாகி போகும்போது வாக்கு சதவீதம் 1.1 விழுக்காட்டில் நூல் அலையில் திமுக கோட்டை விட்டது அந்த ஒரு ஆட்சியை. அப்போது அது ஒட்டுமொத்தமாக திமுகவினருக்கும் தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கும் அது தெரியாமல் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அப்போ அவர்கள் எல்லா கூட்டணியுமே உள்ளுக்கு கொண்டு ஒரு விதமான ஒரு மக்கள் நல கூட்டணியே உள்ள வந்துருச்சு. அதான் இப்போ மக்கள் நல கூட்டணியை ஒட்டுமொத்தமாக இவர்களை கொண்டு வந்ததுக்கப்புறம், தேமுதிக கொண்டு வந்ததுக்கப்புறம் மக்கள் நல கூட்டணி ஒட்டுமொத்தமாக ஐக்கியமாக இருக்கிறது. இது ஒரு விதமான ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ். ஏன் கேட்குறீங்கன்னா, விஜயகாந்த் உருவாக்கின அன்றைய கட்சி 2006 தெளிவாக ஒரு 8.5 விழுக்காடுக்கு மேலே ஒரு வாக்கு சதவீதத்தை வைத்தது ரொம்ப பெரிய இம்ப்ரெசிவான ஒரு மூவ். அதற்கப்புறம் அப்படியே படிப்படியாக கரைஞ்சு இன்னைக்கு கிட்டத்தட்ட 0.4% நிற்கிது கடந்த தேர்தலில். இப்போ தொடர்ச்சியாக இந்த 4 தேர்தல்கள்லையும் அவர்கள் எடுத்து வைத்த அந்த முடிவு விஜயகாந்த் அவர்களுடைய மறைவு, அதற்கு உண்டாயிருக்கக்கூடிய ஒரு விதமான அனுதாபாலை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தோம் அப்படின்னா, எனிவேஸ் இந்த 0.4% மட்டும்தான் தேமுதிகவுக்கு இருக்குதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா 8 விழுக்காடு வாங்கினதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் டைனமிக்ஸ் இருக்குது. அவர்களுக்கான வாக்கு வங்கிகள் பெருவாரியாக மதுரை, விருதுநகர் போன்ற, சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி போன்ற இடங்கள்ல இது ஒட்டுமொத்தமாக ஒரு கன்சாலிடேட்டடாக உள்ளுக்கு கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக திருமதி பிரேமலா விஜயகாந்துக்கு அந்த ஒரு பவர் இருக்குதுங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஏன்னா ஷீ இஸ் அ கிரேட் ஒரேட்டர், ஒரு அத்தாரிட்டிவான ஒரு விமன் லீடர் தமிழகத்தில், தவிர்க்க முடியாத தமிழகத்தில் ஒரு லீடர். எல்லாரும் போல ஒரு கணவர் மறைந்ததுக்கு அப்புறம் அரசியலுக்கு வர்றதுன்னு இல்லாமல்
கணவர் கூடயே சேர்ந்து அரசியல் கட்சியில பயணப்பட்டதுனால அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எல்லா விதத்திலையும் அறிமுகப்பட்ட முகமாக தமிழகத்தில் இருக்கிறார். அப்போ இந்த கூட்டணியில இவ்வளவு பெரிய கூட்டணியை கடந்த 20 ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக நடைபெற்று வந்திருக்கிற கூட்டணியில தேமுதிகவினுடைய புதிய வருகை வந்து கலைஞர் அன்றைக்கு சொல்லி வச்சுட்டு போனதுதான். பழம் நழுவி பாலில் விழுறதுக்கு காத்து கொண்டு இருக்கும் போது பழம் நழுவி வேற எங்கேயோ விழுந்த கதை ஒன்று இன்றைக்கு திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு வரலாற்று பூர்வமான ஒரு சிக்கல் அன்னைக்கு. அப்போ இன்னைக்கு அந்த பழம் வந்து திருப்பியும் கரெக்டான பாலுக்குள்ள விழுந்திருக்குங்கிறது மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலான மூவ். இந்த மூவ் நிஜமாவே வரவேற்கப்பட வேண்டியது. அதில் போக இன்னொரு அனாலிசிஸ் நீங்கள் என்ன பண்ணணும்னா, அமமுக பிரித்த ஒரு ஓட்டு ஒன்று இருக்கு இல்லையா, லாஸ்ட் டைம் எலெக்ஷனில் அமமுக பிரித்த ஒரு ஓட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 to 10,000 ஓட்டுகளை வந்து அதிமுக கூட்டணிக்கு பிரித்தது இருக்கு. அதே வாக்கு வங்கி வித்தியாசம்தான் திமுகவோட கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 18 to 24 தொகுதிகளில் தோராயமாக 1000 to 10,000 ஓட்டு வித்தியாசம் தான். அப்போ இது எல்லாத்தையுமே கன்சால்டேட் பண்றதுக்கு இன்னைக்கு அமமுகவை திருப்பி என்டிஏ கூட்டணிக்குள்ள இழுத்திருக்கிறாங்க. அதே சமயம் அங்க இருந்து அதே 4000 to 10,000 வாக்கு வைத்திருந்த தேமுதிகவை இந்த இடத்துல திமுக இழுத்திருக்கும் போது ஓரளவுக்கு பேலன்ஸ்டான மூவாக இப்போதைக்கு பார்க்கப்படுகிறது. இது போக திரு விஜயகாந்த் அவர்கள் பண்ண முடியாத ஒரு விஷயம், அன்றைக்கு ராஜ்யசபா சீட்டை வாங்கணுங்கிறதுல மிக முனைப்பாக இருந்து ஒரு பார்கெயின் நடந்து கொண்டே இருந்தது, ஒரு பேரம் நடந்து கொண்டே இருந்தது. அதை வெற்றிகரமாக இன்றைக்கு திருமதி விஜயகாந்த் அவர்கள் திமுகவில் பலம் வாய்ந்த ஒரு கூட்டணியில் ராஜ்யசபா சீட்டையும் உறுதி செய்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் வர்றதே வந்து மிகப்பெரிய ஒரு திருமதி விஜயகாந்துக்கு பெரிய வெற்றி. திமுகவுக்கும் அதே சமயம் இது இஸ் a win-win situation தான். திமுக வந்து திருப்பியும் ஆட்சியை வந்து எந்த விதத்திலையும் அவர்கள் இழக்கிறதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா அவ்வளவு பெரிய திட்டங்களை எல்லா மக்களுக்கும் எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் கொண்டு சேர்த்திருக்கக்கூடிய திட்டங்களினுடைய பிரதிபலன் என்னதான் ஆட்சிக்கு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குதுன்னு சொன்னா கூட அதை வந்து ஒட்டுமொத்தமாக தகர்த்து விட்டு செல்றதுக்கு திமுக வந்து ஓகே நாங்கள் கம்ஃபர்டபுளான ஜோன்ல இருக்கிறோம், யார் வந்தாலும் வாங்க வராட்டி போங்க, அந்த நிலையில இருக்க முடியாது. அந்த ஒரு ரிஸ்கை வந்து 2014 அவர் மக்கள் நல கூட்டணியை உருவாக்குனதுக்கு அப்புறம் எடுத்தது மாதிரி இப்போ அந்த ரிஸ்கை எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது முடியாதுங்கிறதுனால தான் அவர்களுமே காங்கிரஸுக்கு எதிர்வினை ஆற்றக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் கூட அமைதி காத்து அவர்கள் ஒட்டுமொத்தமாக இருக்கிறதுக்குரிய காரணமே வந்து யாரையும் நம்ம இழந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் புதுசாக வர்றவங்களையும் கண்ணியமாக அவர்களை நடத்தி உள்ள கொண்டு வர்றதுமே ஒரு நல்ல மூவ். கண்டிப்பாக 2026 தேர்தல் அமமுக என்டிஏ கூட்டணிக்கு போனதும் டிஎம்டிகே வந்து திமுக கூட்டணிக்கு வந்ததுமே வந்து மிகப்பெரிய ஒரு பேலன்சிங் மூவாக பார்க்க போனோம். அதே சமயம் இது எலெக்ஷனோட ரிசல்ட்ல என்ன டைனமிக்ஸை மாற்ற போறது அப்படிங்கிறதையும் தெளிவாக உற்று நோக்கிறதுக்கு நம்ம ஆர்வமா இருக்கணும்னு நினைக்கிறேன். இல்லை, தேர்தலுக்கு முன்பே இப்போ திமுக கூட்டணி வலிமையாக இருக்கு, பலம் வாய்ந்த கூட்டணி தான் சொன்னாங்க. இப்போ பாஜக என்டிஏ கூட்டணியிலிருந்து ஒரு கட்சியை பிரித்து கொண்டு வந்து திமுக கூட்டணியில் எழுதியிருக்கிறார் மு க ஸ்டாலின் அவர்கள். இது என்டிஏ கூட்டணிக்கு ஒரு பெரிய பின்னடைவை பார்க்கலாமா? இப்போ எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது தேமுதிகவை உள்ளே இழுத்துடலாம், இந்த அந்த சிவராத்திரியில் கூட பேச்சுவார்த்தை நடந்ததாக கூட சொன்னாங்க. ஆனால் அது தவறிட்டா பாஜக தேமுதிகவை உள்ளே இழுக்கிறதுல எடப்பாடி கோட்டை விட்டுட்டாருன்னு பார்க்கலாம். ஒரு விதத்தில் அவர்களுமே ஒரு சில விஷயத்துல பேரத்துல வந்து பிரேமலாதா விஜயகாந்த் அவர்களுடைய பேரம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. எடப்பாடி மீது நம்பிக்கை இல்லாம, ஏன்னா கடந்த தேர்தலில் ராஜ்யசபா சீட்டு தாருன்னு சொல்லி வாக்கு கொடுத்து கடைசி அந்த வாக்கை நிறைவேற்றாம போனாரு. அந்த ஒரு இதில் தான் மீண்டும் நான் வர தயாராகலை, நம்ப முடியாது எடப்பாடி அப்படின்னு கூட முடிவெடுத்துட்டாங்கன்னு பார்க்கலாமா? அதுவும் இருக்கலாம். ஏன்னா திரு எடப்பாடி அவர்களுடைய லெகசின்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஒரு அரசியல் தலைவர்களுக்கு கொடுத்த வாக்கை வந்து பேப்பரில் இல்லைனா கூட கொடுத்த வாக்குறுதிகள் ரொம்ப முக்கியம். அதற்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் சரி, அவர்கள் வழித்தோன்றலாக வந்திருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுமே அதற்கு வந்து மாற்றாகத்தான் சிந்திக்கிறார். ஏன்னா இதே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வாஜ்பாய் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை மீறி வாஜ்பாய் அவர்களுக்கு கொடுத்த அந்த தார்மீக அடிப்படையில் கொடுத்த ஆதரவை விலக்கி கொண்டு சில மாதங்களிலே வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சி கவிழ்ந்தது. ஆனால் இன்றைக்கு நீங்கள் UPA 1 ஆரம்பித்து UPA 2 ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட 20 வருஷ காலமாக திமுகவுக்கும் UPAக்கும் உண்டான அந்த ஒரு உடன்படிக்கை இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப முக்கியம். அரசியல் களத்தில் அந்த ஒரு நேர்மையான ஒரு அறம் சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு கூட்டணி வந்து எவ்வளவு கொள்கை முரண்பாடுகள் இருக்குன்னா கூட அதை பேசி சரி பண்ணுறதுக்கு இங்கே கொள்கை முரண்பாடு இருக்கான்னு கேட்டிங்கன்னா UPAக்கும் இந்தியா பிளாக்கினுடைய கட்சிகளில் திமுகவுக்கு இருக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லை திமுகவினுடைய அங்கம் எல்லாருமே ஒன்றா சேர்ந்துருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமே கொள்கை மட்டும்தான். அந்த கொள்கையில நேர் எதிராக நிற்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியும் அவர்களுடைய மத துவேஷத்தையும் அவர்களுடைய ரெக்ரெசிவான அந்த வலதுசாரி சிந்தனைகளை நேரா எதிர்க்கிறதுக்கு இத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து நிற்கிற இடத்துல
அந்த கொள்கை பிடிப்பு அவர்களுக்கு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு திராவிடத்திலிருந்து வெளியில வந்து பிரிந்த ஒரு கட்சிக்கு இன்னைக்கு திராவிடங்கிற அந்த வரலாறே இல்லாம, திராவிடங்கிற அந்த ஐடென்டிட்டியே இல்லாம புதைகுழியில கொண்டு போய் தள்ளி இன்னைக்கு வலதுசாரி சிந்தனைகள்ல மிக மிக முக்கியமாக மூழ்கி போயிருக்கிற ஒரு விதமான கட்சியாகத்தான் இன்னைக்கு அதிமுக பார்க்கப்படுகிறது. அதற்கு மிக முக்கியமான காரணம் என்டிஏ தான் வந்து தமிழகத்துல உட்கார்ந்து எங்க தலைமையில தான் எடப்பாடி அவர்கள் கூட்டணி அப்படிங்கிற அறிவிச்சுட்டு போற திரு அமித்ஷா பக்கத்திலே உட்கார்ந்துருக்கிற எடப்பாடி அவர்களால் வாய் கூட திறந்து பேச முடியல. இப்போ வரைக்கும் முதலமைச்சர் கேண்டிடேட் நான் அப்படிங்கிறது ஒரு சில பேட்டிகள்ல வெறும் பூதாகரமா அவர் சொல்லிக்கிட்டு போறாருன்னு வச்சோம். அந்த கூட்டணி என்ன விதமான ஒரு மாறுதல்களை உண்டு பண்ணும் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக நம்ம தேர்தலில் பார்த்து கொண்டே இருக்கிறோம். உள்ளாட்சி தேர்தல்களாகட்டும், இல்லை மக்களவை தேர்தல்கள் தொடர்ச்சியாக நடைபெற்றதாகட்டும், இல்லை நமக்கு நடந்த சட்டமன்ற தேர்தல்களாக இருக்கட்டும், ஒட்டுமொத்தமாக திமுகவினர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு 10 தோல்வி பழனிசாமி அப்படிங்கிறத தொடர்ச்சியாக அது 11 தோல்வியாக மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேமுதிகவினுடைய திருமதி விஜயகாந்த் அவர்கள் கண்டிப்பாக அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. 10 தோல்வியை வென்றவர்கிட்ட போய் நம்ம போய் திருப்பியும் பேரம் பேசி கூட்டணி வைக்கணுமா, இல்லை ஆல்ரெடி 10 வாட்டி அவங்கள தோத்தவங்கள்ட்ட போய் உட்கார்ந்து நம்ம கூட்டணி பேரத்தை பேசணுமா அப்படிங்கிறத திரு விஜயகாந்த் மறைஞ்சதுக்கு அப்புறம் முடிவெடுக்க வேண்டியது மிக முக்கியமான காரணம். ஏன்னா விஜயகாந்த் இருந்த வரைக்கும் அவரோட ஃபேஸ் வேல்யூக்குன்னு ஒரு விதமான ஒரு கூட்டம் இருக்கும் எப்பவுமே. அந்த கூட்டத்தை இன்றைக்கு அவர்களுக்கு நேர் சாதகமாக அவருடைய அனுதாப ஓட்டையும் இப்போ விருதுநகர்ல நம்ம எடுத்துக்கிடுவோமே, விருதுநகர்ல அவருடைய மைத்துனர் சுதீஷாக இருக்கட்டும், இல்லை அவருடைய மகனாக இருக்கட்டும், எல்லாரும் போட்டி போடும் போது கூட அவருடைய மகனுக்கு உரிய ஒரு கிரேஸ் ஒன்று இருக்கு இல்லையா, விஜயகாந்தோட மகன்பா அப்படிங்கிற ஒன்றை தாண்டி அந்த ஒரு பெல்ட்ல வந்து அவர்களுக்கான ஒரு சமுதாய வாக்கு வங்கிகளும் இருக்குது. அப்போ எனிடே வந்து பொலிட்டிக்ஸ்ல வந்து அந்த சமுதாயத்தை நாங்கள் பிரித்து பார்க்குறோம் அப்படின்னு என்னதான் நம்ம உருட்டுனாலும் கண்டிப்பாக ஒரு சமுதாய பேக்ரவுண்ட் இல்லாமல் அந்தந்த தொகுதிகளில் ஒரு வாக்காளர்களையோ இல்லை வேட்பாளர்களையோ சேர்த்து நிறுத்த வேண்டியதுதான் ஒவ்வொரு கட்சிகளுக்கும் உள்ள டைனமிக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் தேவமார்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல கொண்டு போய் நீங்கள் அதற்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளரை அங்கே நிறுத்தினோன்னா அங்கே வந்து எலெக்ஷன் டைனமிக்ஸே மாறி போகும். நம்ம என்னதான் நம்ம பேசலாம், ஒரு ரெப்ரசன்டேஷனை வந்து அங்கே கொண்டு வரணும், பொது தொகுதியில் வந்து அவங்கள நிப்பாட்டணும் இவங்களை நிப்பாட்டணும், ஆனால் அந்த மாறுதல்கள்லாம் உண்டு வரணுமான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தளவுக்கு அந்த மாறுதல்கள்லாம் உண்டு பண்ணி மக்களுடைய மனநிலைமைகளில் மாற்றணும் அப்படிங்கிறது நம்மளை போன்றவர்களோட சிந்தனை பெருங்காலமாக இருக்குது. அண்ணன் திருமாவளவன் அதை தான் திருப்பி முன்வைத்து கொண்டே வருவார். ஆனால் அந்த மனநிலைமை எல்லாம் மாறுறதுக்கு இன்னும் பல ஆண்டு காலமாக ஆகும். அந்த சூழ்நிலையை நம்ம பார்த்தோம்னா இன்றைக்கு தேமுதிகவை உள்ளே கொண்டு வந்து ஒரு விதமான ஒரு கன்சால்டேஷனை கொண்டு வந்துடும் நினைச்சதே வந்து என்டிஏக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வி, என்டிஏக்கு மிகப்பெரிய ஒரு தேர்தலுக்கு முன்னாடியே ஒரு மிகப்பெரிய ஒரு அப்செட்டை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த ஒரு மூமெண்ட்டை நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக இதில் குறிப்பாக இப்போ தேமுதிகவை முதல்வர் அவர்கள் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உள்ளே இழுத்திருக்கிறாரு. இதில் வந்து இன்னொரு செய்தியும் இருக்குது, இது ஒரு காங்கிரஸுக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தியும் கூட. ஏன்னா தொடர்ச்சியாக பல்வேறு சிக்கல்களை திமுக தலைமைக்கு காங்கிரஸை சேர்ந்த சில எம்பிக்கள் கொடுத்துட்டு வந்தாங்க. பிரவீன் சக்கரவர்த்தி இவரெல்லாம் வந்து தொடர்ச்சியாக திமுகவை மீது விமர்சனம் வைத்துக்கிட்டே வந்தாங்க. காங்கிரஸ் திமுக சிக்கல் கூட்டணியில் தொடருமான்னு சொல்லி பல்வேறு சிக்கல்களுக்கு மத்தியில் இந்த தேமுதிக உள்ளே வந்திருக்குல்ல, இது காங்கிரஸுக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தியாகவும் பார்க்கலாமா? இதை கண்டிப்பாக காங்கிரஸுக்கு ஒரு விதமான அழுத்தம் வந்து கொடுக்கறது இந்த மூவ் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா காங்கிரஸை வந்து தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடணும் அப்படிங்கிறத நேற்று வந்திருக்கக்கூடிய அவர்களுடைய செயலாளர் திரு கே.சி. வேணுகோபால் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லும் போது கூட இன்னும் எங்களை பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடல அப்படிங்கிறாங்க. அதையே தான் தொடர்ச்சியாக மாணிக் தாக்கூர் போன்றவர்கள், பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள், கிரீஷ் கோடங்கர் போன்றவர்கள்லாம் தொடர்ச்சியாக பேட்டி கொடுத்து வந்துட்டே இருக்கும்போது இது ஒரு விதமான அழுத்தத்தை திமுகவுக்கு கொடுக்கணும். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குங்கிறது திமுகவினுடைய கொள்கையே கிடையாது. திமுகவினுடைய ஃபவுண்டிங் பிரின்சிபல்ஸ்னு ஒன்று இருக்குது. அந்த ஃபவுண்டிங் பிரின்சிபல்ஸில் மாநிலத்தில் வந்து சுயாட்சி, இதில் வந்து கூட்டாட்சி அப்படிங்கிற மத்தியில் கூட்டாட்சிங்கிறது தான் அவர்களுடைய ஃபவுண்டிங் பிரின்சிபல். ஒரு பேஸ், அந்த ஃபவுண்டரையே வந்து தூக்கணும், அந்த ஃபவுண்டிங் பிரின்சிபலே தூக்கணும்னு நினைக்கக்கூடிய காங்கிரஸினுடைய சித்தாந்தம் அங்கே எடுபடாது அப்படிங்கிறத தொடர்ச்சியாக திமுகவினுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெள்ள தெளிவாக பல்வேறு அவரும் ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்கிறாரு. இந்த என்டிடிவியோட ஒரு சப்மிட் நடக்கும் போதும் தெளிவாக இங்கே வந்து கூட்டாட்சிக்குரிய வேலைகளே கிடையாது, இங்கே வந்து பவர் ஷேரிங்க்கு வாய்ப்புகளே கிடையாதுங்கிறத தெளிவாக சொன்னதுக்கப்புறமும் திருப்பி மாணிக் தாக்கூர் போன்றவர்கள் மூலியமாக ஒரு ப்ரெஷரை கொடுத்து கொண்டே வர்றது வந்து ஒரு பார்கெனிங் தான். 40 சீட்டுக்கு அவர்கள் எழுதி கொடுப்பதாக தகவல். 25 சீட்டு லாஸ்ட் டைம்ல இருந்து 18 சீட்டை வின் பண்ணியிருக்கீங்க. அப்போ ஸ்ட்ரைக்கிங் ரேட் கிட்டத்தட்ட 70% இருக்குது. அதுவும் திமுகவுக்கு அன்றைக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு அலை இருந்ததுனால அவர்கள் மேலே வந்ததாக திமுக தரப்பு உணர்கிறது. அதே சமயம் காங்கிரஸ் தரப்பு நாங்கள் கூட வந்ததுனால தான் நீங்கள் ஒட்டுமொத்தமான தமிழகத்திலையும் நீங்கள் ஆட்சியை பிடிச்சிங்கன்னு
அது ஈக்குவல் டைனமிக்ஸில் ஒவ்வொரு கட்சிகளும் அவர்களுக்கான சித்தாந்தத்தையும் அவர்களுக்கான ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டையும் சொல்கிறது இயற்கை தான். ஆனால் திமுகவை பொறுத்தளவுக்கு காங்கிரஸுக்கு அவர்கள் கழுது தேஞ்சு கட்டரும்பாக 1950களில் இருந்ததுக்கும் இன்றைக்கு அவர்களுடைய வாக்கு வங்கி 4% கீழே குறைஞ்சதுக்கப்புறம் அவர்களுக்கான அந்த பார்கெனிங் பவரை தொடர்ச்சியாக நிலைநிறுத்துவதற்கு திமுக இன்றைக்குமே அனுமதிக்காதுங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்த்து கொண்டே இருக்கணும். அப்போது இன்றைக்கு அவர்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறது 15 to 20 சீட்டுக்குள்ளதாங்கிற மாதிரியும் இவர்கள் 40 சீட்டை கேட்டது மாதிரியும் பல தகவல்கள் நம்ம வரும்போது அந்த ப்ரெஷரை எப்படி தாக்கு பிடிக்கிறதுங்கிறதுக்கு இந்த மூவ்மெண்ட் ஒரு மிகப்பெரிய ஒரு மூவ்மெண்ட்டாக இருக்கும். டிமாண்ட் வைக்க முடியாது. டிமாண்டு கொஞ்சம் கம்மியாக சார் நீங்கள் இருந்தால் இருங்க சார், இல்லைனா ஓகே சார் போயிட்டு வாங்க சார். ஏன்னா நீங்கள் அதே 4% வச்சிருக்கிற அதே கட்சியும் அதே 8% இருந்து 0.4% கீழே இறங்கி இருக்கிற தேமுதிகவுக்கும் ஒரு விதமான வாக்கு வங்கி இருக்கும். அப்போ அவர்கள் தேமுதிக சூஸ் பண்ண கட்சி அந்த கூட்டணி தான் 4 தேர்தல்களில் அவர்களுக்கான தோல்வியை கொடுத்துருக்க வெட்டி. அப்போ அந்த 8% வாக்கு வாங்கினதை நம்ம மறுக்க முடியாது இல்லையா? அப்போ அவர்களுக்கான அந்த பூஸ்ட்டை வந்து திருப்பி ஒரு பலமான கூட்டணியில் உட்காரும் போது அந்த 8%ல் 4% வாங்கினா கூட காங்கிரஸை கழட்டி விட்டு இந்த 4% வாங்கினா கூட ஈக்குவல் ஆகி போகுது இல்லை. அப்போது அந்த பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷனை எலெக்ஷனோட டைனமிக்ஸில் அனலைஸ் பண்ணும்போது காங்கிரஸுக்கு இது மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக கருதப்படணும். அதுவும் இல்லாமல் திருமிகு கனிமொழி அவர்களை டெல்லி அனுப்பிச்சு வச்சு அங்கே ஒரு சிலமான உடன்படிக்கைகளை மேற்கொண்டதாகவும், ஆனால் அது அத்தனையுமே புறந்தள்ளி விட்டு திருப்பியும் மாணிக் தாக்கூர் போன்றவர்கள் திருப்பி சலசலப்பை கொண்டு வர்றது, அப்புறம் டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோவை பற்றி திரு பிரவீன் சக்கரவர்த்தி மிகப்பெரிய ஒரு அறிவாளித்தனமான ஒரு அறிக்கையை வெளியிட்டது. ஏன்னா அவரை போன்ற ஆட்களுக்கு அது தெரியாமல் இல்லை, ஆனால் இந்த அரசுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு களங்கத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத இது அத்தனைக்கு பின்னாடும் திரு ராகுல் காந்தி இருக்கிறாராங்கிற ஒரு பார்வையை முன் வைக்கணும். ஏன்னா இது அத்தனையுமே ராகுல் காந்தியினுடைய தலைமைக்கு தெரியாமல் நடக்க போதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு மாணிக் தாக்கூர் அவர்களும் திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களும் 2 பேருமே ராகுல் காந்தியோட ரொம்ப க்ளோஸாக டே டு டே அஃபேர்ஸில் மூவ் ஆகுறவங்க. அப்போ இவர்கள் 2 பேரும் அவருடைய சமிங்கையில் தான் வேலை பார்க்குறாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் திமுகவினுடைய மேல்மட்டத்துக்கு இருக்கிறதுக்கு கண்டிப்பாக 100% வாய்ப்பு உண்டு. அப்போது அவர்களை என்றைக்குமே ஒரு த்ரெட்டாக வைத்து கொண்டிருக்கு தேமுதிக ஒரு ஈஸியான ஒரு வாய்ப்பாக உள்ளுக்கு வரும்போது கண்டிப்பாக அது ஒரு விதமான திமுகவுக்கு ஒரு பலத்தையும் காங்கிரஸுக்கு ஒரு பார்கெனிங் பவரையும் சரி, அவர்கள் முன்னெடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த ஒரு சமிங்கை இருக்குது இல்லையா, மத்தியில் வந்து நாங்கள் எப்படி கூட்டாட்சி கொடுக்குறோமோ மாநிலத்திலையும் அதே மாதிரி கூட்டாட்சிக்கு தத்துவத்துக்கு வரணும் அப்படிங்கிறது, அதை இனிமேல் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுவாங்கங்கிறதுக்கு இது ஒரு மிக முக்கியமான மூவாக கருதப்படுது. நன்றி. நிறைய நல்ல தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு நன்றி.